இந்த காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ரியலி. இந்த டொனேஷன் இது அதுன்னு சொல்லி நிறைய கொள்ளடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ், ஒரு பக்கம் எஜுகேஷன் பிஸ்னஸ். பட் அவங்க ஸ்டாஃபுக்கு தே ஆர் நாட் டூயிங் ஓகே. அந்த பையன் ஹாஸ்பிட்டல் இருந்த ஒரு வாரத்துக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் 1,90,000 rupees செலவாச்சு. அது ஃப்ரீ தானே, ஏன் நீங்கன்னா இல்லைம்மா அங்கேயும் பணம் கேட்குறாங்க, பணம் பிடுங்குறாங்க, அங்கே இருக்க கீழே ஆளுங்கெல்லாம் பணம் சுற்றி பிடுங்குறாங்க. அப்போ எவ்வளோ ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி மாமூல் கொடுத்து செய்ய முடியும்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஏன் இந்த சுகாதாரம் நல்லா இருக்கிறது இல்லை? பட் அது எவ்வளோ மக்களுக்கு இது தெரியுது, எவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ் அதுக்கு பணம் சந்தா கட்டுறாங்கன்னா கட்டுறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் நம்ம எதுக்கு அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி எதுக்கு இதை தனியார்கிட்ட கொடுக்கணும். இந்த தனியார் எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க. இதுக்கும் அந்த காலேஜுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஓகே, தே ஹேவ் அ ஹாஸ்பிட்டல் வேர் தே கேன் டூ ஃப்ரீ ஃபார் தேர் ஸ்டாஃப். ஏன் இந்த தனியார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவ்வளோ ஒரு பேராசை, அந்த மேனேஜ்மெண்ட்ஸ் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ஒன்றும் செய்யவே மாட்டாங்க. ஜிஹெச்சில் இவ்வளோ அவ்வளோ நடக்குது. தட் இஸ் ஊழல், பணம் சொல்லி கேட்டவங்களே இது பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இப்போ நான் பேச ஒரு டாபிக் என்னென்னா, இந்த தனியார் எந்த ஒரு இதாக இருக்கட்டும், எதை பிஸ்னஸ் இல்லாட்டி காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம். இப்போ நான் ஒரு மெம்பர் ஆஃப் அன் அசோசியேஷன், தனியார் காலேஜ். நான் அந்த காலேஜ் அசோசியேஷனில் ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் மற்ற காலேஜஸ் எல்லாம் அந்த இஎஸ்ஐ, இந்த ஒர்க்கர்ஸ்க்கு இஎஸ்ஐ பே பண்ணுறதுக்கு தே ஹவ் கான் டு கோர்ட். நாங்கள் ஏன் பே பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லி, ஏன் என்ன பிரச்சனை, பே பண்ணுறதுல என்ன தவறுன்னு சொல்லி. அப்போ இந்த காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ரியலி. இந்த டொனேஷன் இது அதுன்னு சொல்லி நிறைய கொள்ளடிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்த மனசு வருதில்லை. அந்த ஒர்க்கர்ஸ்க்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அந்த இஎஸ்ஐயில் அவங்கள நம்ம இது பண்ணிட்டோன்னா பாவம் அவங்களுக்கு அது இன்சூரன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு பணம் வரும். இப்போ எவ்வளோ பேர்த்துக்கு சடனாக நீங்கள் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் 2 லட்ச ரூபா கட்டினா தான் அட்மிட் பண்ணுவான்னு சொன்னேன்னா எவ்வளோ பேர்த்துக்கு இந்த பணம் இருக்குது வீட்டில். இப்போ நானே வச்சுருக்க மாட்டேன். 2 லட்ச ரூபா போய் சடனாக கட்டுன்னு சொன்னேன்னா யார்கிட்ட நான் வச்சுக்க மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் கேஷ் இன் மை ஹேண்ட். என்கிட்ட கேஷ் பணம் கையில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஓகே, அண்ட் சேஃப்டியும் கிடையாது. அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னால் என்கிட்ட வேலை செய்யும் ஒரு பையனுக்கு சடனாக வயிற்று வலின்னு நைட்டெல்லாம் கத்திட்டு காலையில் அவனால் தாங்க முடியல. சரின்னு சொல்லி என்னன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும், தனியார் ஹாஸ்பிட்டல். பட் அவன் இஎஸ்ஐயில் அவன் ரிஜிஸ்டர்டு, என் கோயம்புத்தூர் இஎஸ்ஐயில் அவன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். பட் ஹி வாஸ் ட்ராவலிங். ஸோ ஹி வாஸ் இன் மெட்ராஸில், சென்னையில் இருக்கும்போது அவனுக்கு இந்த வயிற்று வலி சடனாக அட்மிட் பண்ணோம். நம்ம டாக்டர் சொன்னாங்க, இல்லை அவனுக்கு இது ரொம்ப முத்தின ஸ்டேஜ் ஆஃப் அப்பெண்டிசைட்டிஸ், ஐயால் இப்போவே உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 50,000 கட்ட சொன்னாங்க. அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், என்னது அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷனுக்கு எதுக்கு 50,000? இப்போ தான் என்ன லேசர் டெக்னாலஜி அதெல்லாம் வந்திருக்கு. இல்லை என்னமோ ஸ்கேன் எடுக்கணுமாமா, இது எடுக்கணுமாமா. தேர் வாஸ் நோ டைம். தட் இஸ் கேகே நகர் போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா கேகே நகரில் எஸ் இருக்குது, பட் அங்கே போகிறது அளவுக்கு ஏன்னா இட் வில் டேக் மினிமம் 1.5 hours எங்கள் இடத்துலேருந்து போகிறதுக்கு. ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிகாஸ் பெயின் அவ்வளோ தாங்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த டாக்டர் செடேட் பண்ணி என்னெல்லாம் பார்க்கும்போது அப்பெண்டிசைட்டிஸ் வாஸ் பர்ஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது, வெரி சீரியஸ். அப்போ சம்டைம்ஸ் இந்த அப்பெண்டிசைட்டிஸ் நாட் சம்டைம் மெனி டைம் அப்பெண்டிசைட்டிஸ் பர்ஸ்ட் ஆச்சுன்னா அந்த நபர் இறந்துருவாங்க. ஸோ அதில் எதுக்கு ரிஸ்க் எடுக்குதுன்னு சொல்லி உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஆப்ரேஷன் திறந்து பார்த்தானா ஃபுல்லாக பஸ் இருந்துருக்குது உள்ளார. அவங்க எதிர்பார்த்ததை விட மோசமான கண்டிஷனில் இந்த பையன் இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி 10 நிமிஷம் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் ஆல்மோஸ்ட் 2.5 hours ஆயிருக்கு. இந்த உள்ளாருக்கு பஸ்ஸெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு சீனியர் சர்ஜன் தான் பண்ணியிருக்கார். கடைசியில்
அந்த மருந்துகள், அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு வாரத்துக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் 1,90,000 ருபீஸ் செலவாச்சு. அந்த பணத்தை நான் கட்டிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இஎஸ்ஐக்கு, இந்த மாதிரி எமர்ஜென்சி, அவனால் ட்ராவல் கூட பண்ண முடியாது, ஸோ டாக்டர்ஸ் இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், பர்ஸ்டார் சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணி முடித்த உடனே இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு, இப்போ எங்கள் ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸே, ஈவன் ஸ்டாஃப் படித்தவங்களுக்கே நான் கட்டுறேன் பணத்தை, பிகாஸ் நாங்கள் வந்து வி ஆர் நாட், அவங்க சம்பளத்துலேருந்து நாங்கள் டிடெக்ட் பண்ணுறதில்ல. இந்த இஎஸ்ஐ வந்து நான் வந்து எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து நான் கட்டுறேன். ஓகே, தட் இஸ் எவ்வளோ செலவு நம்ம பண்ணுறோம் வாழ்க்கையில். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னா, நிறைய பேருக்கு இது எப்படின்னா, எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் எனக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தான். திஸ் இஸ் அபவுட் 5 years பேக் ஆர் ஈவன் மோர் தென் தட், ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து அவனுக்கு இஎஸ்ஐ கட்டியிருந்தோம். நான் எங்கேயோ படித்தேன், இஎஸ்ஐ கட்டியிருந்தேன்னா அவங்க அப்பா அம்மா கூட அந்த இது கவர் ஆகும், அவங்க வீட்டில் இன்சூரன்ஸ் இது. அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து அர்ஜெண்ட்டாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு 3 லட்ச ரூபாய் கட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் எங்கள் ஸ்டாஃப் கிட்டே, போய் விசாரிங்க, ஏன்னா இஎஸ்ஐயில் வந்து நம்ம பணம் இந்த பையனுக்கு கட்டிகிட்ருக்கோம், ஸோ அவங்க அப்பா அம்மா கூட எலிஜிபிலிட்டி இருக்குது, என்னன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து அவசரத்துக்கு எங்கன்னா பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ எங்ககிட்ட அப்போ வந்து அவங்ககிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு அட் தட் டைம். 6 years பேக் ஓப்பனிங் டைமில் அவங்களுக்கு இஎஸ்ஐயில் இல்லை அந்த இது. ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு இஎஸ்ஐ செட்டில் பண்ணிடுச்சு. பட் அந்த பையன், நாங்கள் தான் அந்த பணத்தை கொடுத்தோம். தட் இஸ் அந்த பையனுக்கு 2 தடவை அவங்க அப்பா ஆச்சு. அப்போ வந்து அந்த பணத்தை வந்து ஒன்று வந்து நாங்கள் ஹேண்ட் லோனாக கொடுத்தோம், பட் அவன் ரிட்டர்ன் பண்ணல. அந்த பாவம் அவனோட போட்டோம், நம்மளுக்கு அதை பற்றி இது இல்லை. ஏன்னா நம்ம கொள்ளாச்சி சம்பாதிச்சாலும் நம்மகிட்ட நிற்க போகிறதில்ல, அவங்க கொள்ளாச்சி சம்பாதிச்சாலும் அது நிற்க போகிறதில்ல. அவனுக்கு அந்த நன்றி கடை இல்லை, நம்ம பண்ணோன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக ஏதோ பேசியிருக்கிறான் யாரோ போய் அவனோட பேசும்போது. பட் இட்ஸ் ஓகே, அவங்கவுங்க பாவம் அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட எலக்ட்ரீஷியனோட ஒய்ஃப்க்கு வந்து அதே மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அது வந்து ஐ திங்க் ரொம்ப இட் வாஸ் 2.5 லட்சம் ரூபாவா என்னமோ அந்த ஆப்ரேஷன். அப்போ இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் எப்படி ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆப்ரேஷன் கட்ட முடியும்? இப்போ லாஸ்ட் வீக் வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங்லேருந்து ஒரு லேடி அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நாங்கள் சொன்னோம், அங்கே ஃப்ரீ தானே, ஏன் நீங்கள் தான்? இல்லைம்மா, அங்கேயும் பணம் கேட்குறாங்க, பணம் பிடுங்குறாங்க, அங்கே இருக்க கீழே ஆளுங்கெல்லாம் பணம்னு சொல்லிட்டு பிடுங்குறாங்க. அப்போது இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? இல்லாட்டி இந்த மந்திரி, யார் அந்த மந்திரி இருக்கானோ அவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் இப்படி நடக்குதுன்ட்டு? அப்போ வந்து எவ்வளோ ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி பணம் கீழே இந்த இவங்களுக்கெல்லாம் மாமூல் கொடுத்து செய்ய முடியும்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ இந்த அசோசியேஷன்காரங்க, இந்த காலேஜஸ் எல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? ஏன் அது வந்து மேக்ஸிமம் ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 or 100 ரூபாய் தான் ஒவ்வொரு பர்சனுக்கும். நான் வந்து எங்களோட எல்லா ஸ்டாஃப்க்கு நான் பே பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியல, இந்த எமர்ஜென்சி டைமில் தட் இஸ் ஒரு இதுனா எவ்வளோ பேர்த்துக்கிட்ட காசுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்னோட இன்னொரு ஸ்டாஃப் கூட அவருக்கு நான் இஎஸ்ஐ கட்டியிருக்கிறோம். அவங்க குழந்தைக்கு வந்து ஐ திங்க் இட் வாஸ் appendicitis if I'm not wrong. She was my student. She was my first student ஸ்கூலில். அவள் வந்துட்டு அப்போ இஎஸ்ஐயில் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ தே டேக் த சார்ஜஸ். வந்து இஎஸ்ஐ வந்து அந்த செலவு அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ வந்து தேர் ஆர் சம் குட் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டோடதும், நம்ம எல்லாமே தவறு சொல்லக்கூடாது. பட் அது எவ்வளோ மக்களுக்கு இது தெரியுது, எவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதுக்கு பணம் சந்தா கட்டுறாங்கன்னா கட்டுறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம எதுக்கு அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி. நான் இது மெயினாக எதுக்கு பேசுகிறேன்னா, நேற்று என்னோடய சீனியர் ஸ்டாஃப் ஷீ செட், அம்மா எனக்கு வந்து நீங்கள் இதை பற்றி பேசியே தீரணுமாம்மான்னு சொல்லி. எதுக்குன்னு கேட்டப்போ, எங்கள் காலேஜுக்கு ஒருத்தர் இன்டர்வியூக்கு வந்திருந்தார் இன்னொரு காலேஜில். அவங்க எப்படி நிறுத்திட்டாங்க, அது நான் அப்புறமேல் பேசுகிறேன், பட் அதுக்கு முன்னால் இதை பற்றி பேசியே தீரணும். அப்போ அந்த குழந்தைக்கும் ஆப்ரேஷன் பண்ணாங்க, appendicitis. அதுக்கப்புறம் இந்த எங்கள் இந்த வீட்டில் இல்லை, காலேஜில் வேலை செய்கிற பையன்தான். அவன் வந்துட்டு மெட்ராஸுக்கு ஏதோ வேலைக்கு போனவன். அங்கே வந்து அவனுக்கு இந்த appendicitis ப்ராப்ளம் வந்து திங். பட் த பில் வாஸ்
1,89,000. எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி பாமர மக்கள் எல்லாம் இதை எப்படி அஃபோர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஏன் இந்த சுகாதாரம் நல்லா இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வந்து நிஜமாவே கோயம்புத்தூர் இஎஸ்ஐ இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த காலத்திலேயே 30 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன் 650 பெட் இருந்துச்சு. இப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஏன் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த பணத்தை கட்ட சொல்லி கவர்மெண்ட்டே ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமாக நடத்தலாம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு வந்து இதை வந்து தனியார்கிட்ட கொடுக்கணும். இந்த தனியார் வந்து எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க இவங்கக்கிட்ட 10,000 20,000 22,000 சொல்லிட்டு எவ்வளோ பேர் டிபெண்டிங் ஆன் தி அமௌண்ட்டு. அப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம். பட் வந்து எவ்வளோ பேர் உபயோகிக்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல. எங்கள் ஒர்க்கர்ஸ்லேயே நாங்கள் வந்து டெய்லி அவங்களுக்கு சொல்லுவோம், யார் யாருக்கு இன்சூரன்ஸ் இல்லையோ சொல்லுங்கள், உங்களோட ரெக்கார்ட்ஸ் கொண்டு வாங்க, அதை வச்சு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோன்னா இந்த மக்களுக்கு படிப்பறிவும் கிடையாது. ரெண்டாவது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த பணத்தை அவங்க சம்பளத்துலேருந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ நாங்கள் சொல்கிறது கிடையாது, நாங்கள் தான் அந்த பணத்தை கட்டுறோன்னு சொன்னால் இப்போ நேற்று கூட இப்போ நான் டெய்லி ஒரு ஸ்டாஃபை சொல்ல அவங்களுக்கு அந்த பொறுப்பு உணர்ச்சி கிடையாது. ப்ளஸ் வந்து இந்த நடுவில் இருக்க ஒரு சில ஸ்டாஃபும் கூட பொறாமை பிடிச்சாங்க. இப்போ என்கிட்ட ஒருத்தன் வேலை செஞ்சுன்னா அவனுக்கு போட்டுக்கிட்டான், அவன் பொண்ணுக்கு போட்டுக்கிட்டான், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டான். பட் இந்த சமையல் கட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு செய்யலை. இது தப்பு தானே. ஏன்னா பாவம் அவங்க தான் வந்துட்டு எதனா ஒரு சடனாக நெருப்பு பிடிச்சிச்சோ இல்லாட்டி எண்ணெய் விழுந்துச்சுன்னா தேர் ரொம்ப இட்ஸ் டிஃபிகல்ட் டாஸ்க்கு. அப்போ வந்து இந்த இஎஸ்ஐ ரிஜிஸ்டர் பண்ணுறதுல ஏன் என்ன தப்பு, அதே மாதிரி ஏன் இது கவர்மெண்ட்டே வந்து ஒரு என்ன சொல்கிறது கம்பல்சரியாக ஒரு இது பண்ணி நிறைய பேர்த்துக்கு இது சர்வீஸ் பண்ணலாம். அந்த ஹாஸ்பிட்டல் சும்மா விரிச்சோடி கிடக்குது, எவ்வளோ பேர்த்துக்கு நல்லது செய்யலாம். பட் ஐ டோன்ட் நோ இந்த நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸு இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன். நான் மெயினாக எதுக்கு இது பேச வந்தேன். அப்போது நேற்று ஒருத்தர் எங்கள் காலேஜுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கார். நான் சந்திக்கலை. பட் எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து கண்ணில் தண்ணீர் வச்சுட்டு சொன்னாங்க, அம்மா இப்போ தான் எங்களுக்கு உங்களோட அருமை தெரியுது. ஏம்மா என்னென்னா, இல்லை இவர் வந்து ஒரு காலேஜில் வேலை செஞ்சுருந்துருக்காரு 20 வருஷமாக. இதுக்கும் அந்த காலேஜுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஓகே, தே ஹேவ் அ ஹாஸ்பிட்டல் வேர் தே கேன் டூ ஃப்ரீ ஃபார் தேர் ஸ்டாஃப். இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தேன்னா நான் இந்த இஎஸ்ஐ கூட போக மாட்டேன். நான் என் காலேஜ் என்னோடய ஹாஸ்பிட்டல்லையே நான் என்னோடய ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே நான் ஃப்ரீயாக பண்ணுவேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை அந்த பணம். பிகாஸ் எதுவுமே நம்ம தூக்கிட்டு போக போகிறதில்ல. அப்போ வந்து அந்த தம்பி வந்து அங்கே வந்து 20 வருஷமாக வேலை செஞ்சு ஆப்ரேஷன் எதுவும் சடன் சர்ஜரி அதுக்காக 1 மாதம் லீவ் எடுத்திருக்காரு. அந்த 1 மாதம் லீவ் எடுத்ததுக்காக அவங்க வந்து வேலையிலேருந்து நிறுத்திட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஹஸ் காட் அ மெடிக்கல் காலேஜ், தே காட் சோ மெனி காலேஜஸ், தே காட் ஸ்கூல்ஸ். ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ், ஒரு பக்கம் எஜுகேஷன் பிஸ்னஸ். பட் அவங்க ஸ்டாஃபுக்கு தே ஆர் நாட் டூயிங். ஓகே, அப்போ வந்து என்ன ஆயிருக்குது, அவரும் ஹாஸ்பிட்டலைஸ். அப்போ அவங்க ஒய்ஃபும், அவருக்கு ரொம்ப லேட் மேரேஜ் ஆகிருக்குது, அந்த ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டலைஸ். அப்போ வந்து அவங்க அப்பா அம்மா யாருமே இல்லை. ஓகே, அப்போ வந்து அதுவும் ஒரு காரணமாக சொல்லி அவரை வேலையிலேருந்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ தான் எங்கள் ஸ்டாஃப் ரியலைஸ் சார், அம்மா நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, எங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்கிறதில்ல, இப்போ தான் புரியுது இதோட அருமை என்னென்னா. இப்போ ஒன்றுமில்லை, என்னோட அந்த ஜெகன் அந்த பையனுக்கெல்லாம் எப்படி ஒரு 2 லட்சமோ இல்லை 10,000 கூட தே காண்ட் அஃபோர்ட். இல்லை இன்னொரு பொண்ணு வேலை செய்கிற பொண்ணு, அவளுக்கு வந்து ஏதோ ஒரு சடனாக ஏதோ ஒரு கட்டி பெருசாக இவ்வளோ பெரிய கட்டி தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது இது பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு தனியார் ஹாஸ்பிட்டலில் நான் பண்ணேன். ஏன்னா அவளுக்கு வந்து எங்கள் ஸ்டாஃப் மேலே தப்பு, அவர் வந்து கிளைம் பண்ணாமல் விட்டுட்டார் தப்பாக சொல்லி. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாஃபும் அவங்களுக்கு கிட்னி இது வந்தப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு இஎஸ்ஐ இருந்திருக்குது அவங்க வேலை செஞ்ச காலேஜில். பட் அவங்க ஏதோ கிளைம் பண்ணாமல் நான் தான் கட்டினேன். அதுவுமே ஒரு எவ்வளோ அமௌண்ட் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ லட்சத்தில் தான். பட் ஓகே, அவங்களாம் எனக்கு ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாங்க, நான் வந்து அதை பற்றி வருத்தப்படலை. பட் ஏன் இந்த தனியார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இவ்வளோ ஒரு பேராசை இது. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பாருங்கள். நம்ம நாட்டில் சோஷியல் செக்யூரிட்டி இல்லை, ப்ரைவேட் செக்டர் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கூட நிறைய பேர் இறந்து போகிறாங்க.
அந்த மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ஒன்றும் செய்யவே மாட்டாங்க. அவங்க ஃபேமிலிஸ்க்கு காம்பன்சேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த செலவை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இட் இஸ் வெரி சேட் ஆக்சுவலி. எவ்வளோ மக்கள் இன்னும் கூட இந்த நாட்டில் தே காண்ட் எஃபோர்ட் இந்த மருத்துவ செலவு. பட் வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, தேவ் காட் இது ஜிஹெச், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த ஜிஹெச்சில் அவ்வளோ நடக்குது. தட் இஸ் ஊழல், பணம் 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 சொல்லி கேட்டு அவங்களே இது பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எதனா ஒரு கவர்மெண்ட், ஈவன் இஃப் எனி மினிஸ்டர் எம்எல்ஏ யாரா இந்த காணொலி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்கள் ஆட்சியாளர்களுக்கு இந்த மாதிரி ஏன் ஒரு ஸ்கீம்ஸ் நல்ல விதமாக மக்களை போய் அது ரீச் ஆகணும். நிறைய மக்களுக்கு இது தெரியறதில்ல. பாவம், அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவால அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ எனிவே நான் வந்து என்னோடய காணொலி மூலிமா இது சொல்கிறது எதுக்குன்னா, மக்கள் யார் யாருக்கு தெரியலைங்கன்னா வேலை செய்யுதுங்கன்னா உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் கேளுங்க. பட் உங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணாட்டி இந்த ஜிஹெச்சில் தப்பு நடக்கும்போது நீங்கள் அட்லீஸ்ட் நாங்கள் எங்கள் நம்பர்ஸ் போடுறாமல் நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு வில் பி த வாய்ஸ். உங்களோட குரலற்றோருக்கு நாங்கள் குரலாக இருப்போம். நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்களோ, உங்கள் ஏரியாவில் என்ன தவறு நடக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.